நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த தாராபலம் அப்படின்னா என்ன? தாராபலம் என்றால் என்ன? சரிங்களா? தாராபலம் அப்படிங்கிறாங்களே, தாராபலம் என்றால் என்ன? தாராபலம் தாரைகள். சரிங்களா? தாரைகள் அப்படிங்கிறது வந்து அதன் அடையாளங்கள். சரிங்களா? அடையாளங்கள் தான் வந்து தாரைகள் அப்படிங்கிறது. இந்த தாராபலம் அந்த அடையாள பலம். சரிங்களா? தாராபலம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து எந்த எண்ணிக்கையில் வந்து மற்ற நட்சத்திரங்கள் அமைகிறது அப்படிங்கிறத வந்து தாராபலம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ உதாரணம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒன்று அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரம். சரிங்களா? ஒன்றாவது நட்சத்திரம் நம்ம பிறப்பெடுத்த நட்சத்திரம் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அதை வந்து நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அது வந்து இரண்டாம் நட்சத்திரம். சரிங்களா? இந்த இரண்டாம் நட்சத்திரம் வந்து சம்பந்த தாரை அப்படிங்கிறது தாராபலம் உள்ளது. சம்பத்து அப்படின்னா வந்து சம்பந்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, நம்ம செயல்களுக்கு உட்பட்டு இருக்குது, அதாவது சம்பந்தமாக இருக்குது. சம்பந்தத்தாரை அனைத்து விதமான சகல நன்மைகளும் வந்து பெற்றுக் கொடுக்கும். சம்பந்தத்தாரை இருக்குது ரெண்டாவது நட்சத்திரம். நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் தான் வந்து ரெண்டாவது நட்சத்திரம். சரிங்களா? மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மூன்றாம் நட்சத்திரம் வந்து விபத்தாரை. சரிங்களா? மூன்றாம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சிறப்பு கிடையாது, தாராபலம் இல்லை. நம்ம நட்சத்திரத்துக்கு மூன்றாம் நட்சத்திரம். நான்காம் நட்சத்திரம் வந்து சேமத்தாரை. சரிங்களா? இது வந்து சிறப்பு. சேமத்தாரை அப்படிங்கிறது சேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சேமமாக இருக்கும், நலமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நட்சத்திரத்தோட பெயரின் அர்த்தம். சரிங்களா? சேமத்தாரை அப்படிங்கிறது வந்து நலம் கொடுக்கும், அனைத்து விதமான நன்மைகளும் அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம செய்யலாம். நன்மையான காரியங்களும் அப்படிங்கிறது இதில் செய்யலாம். அதுக்கிட்ட தான் வந்து ஜென்மத்தாரை, சாதகத்தாரை, விபத்தாரை, சேமத்தாரை, பிரத்யேகத்தாரை. பிரத்யேகத்தாரை அப்படிங்கிறது வந்து பிரத்தியாருக்கு தான் யோகா கொடுக்கும். சரிங்களா? பிரத்தியாருக்கு தான் வந்து பிறருக்கு தான் வந்து யோகத்தை கொடுக்கும், நம்மளுக்கு வந்து யோகத்தை கொடுக்காது. பிற அமைப்புகளுக்கு அல்லது வந்து பிற முயற்சிகளுக்கு. சரிங்களா? அந்த முயற்சிகள் செய்யும் முயற்சிகள் வந்து அது நடக்காது. பிற முயற்சிகள் தான் அவ்வளோ நடந்தது. பிறரோட தலையீடுகள் இது வந்து உள்ள வந்து இருக்காது. சரிங்களா? அதாவது அந்த நஷ்டம் நமக்கு காரியம் செய்து அப்படின்னா வந்து யாருமே கூட இல்லாட்டியுமே அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பிறரின் தலையீடு வந்து உள்ள வருது. அது பிரத்யேக காரியங்கள் இதில் வந்து செய்தால் வந்து சிதறி போகுது. அந்த காரியங்கள் வந்து சிதறி போகுது. அதாவது பிறரோட தலையீடுகள் வருது, பிறரோட முயற்சிகள். சரிங்களா? பிறரோட எப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது வந்து மனசுக்குள்ளே அந்த நாளில் தான் படும். பிரத்யேக காரியம் போது பிறருக்கு தீய சொற்கள் வந்து அந்த இது வந்து பட்டு. சரிங்களா? அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காரியம் அவங்களை நினச்சே வந்து காரியங்கள் வந்து தொடர்ந்து போகணும். பிரத்தியாருக்கு தான் உதவும். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் பிரத்தியாருக்கு தான் வந்து உதவும். அதாவது நம்ம செய்யும் முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பலம் கொடுக்காது, பலன் கொடுக்காது. அதுக்கடுத்து வந்து ஆறாம் நட்சத்திரம் சாதகத்தாரை. சாதகமாக இருக்கும். ஆறாம் நட்சத்திரம் அப்படின்னு வந்து சாதகத்தாரை. நம்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் வந்து சாதகத்தாரை. அனைத்து விதமான சாதகங்களும் நடக்குது. சரிங்களா? திருமண முயற்சிகள், அப்புறம் வந்து முதலாக தொழில் ஆரம்பிக்கிறது. சரிங்களா? பிரயாணம் செல்வது, விதை விதைப்பது. சரிங்களா? அப்புறம் வந்து முக்கியமான நிகழ்வுகளுக்கு போவது. சரிங்களா? நல்ல நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போவது, சுபகாரியங்கள் மேற்கொள்வது. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு பெயர் சொல்வது, காது குத்துவது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே வந்து சாதகத்தாரை வந்து செய்யலாம். சரிங்களா? சாதகத்தாரை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சிறப்புகளை அளித்திருக்கும். ஏழாம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து வதைத்தாரை. ஏழாம் நட்சத்திரம் எதுவுமே வந்து செய்யக்கூடாது. ஏழாம் நட்சத்திரம் வந்து வதைத்தாரை. வதம் செய்வது. வதம் அப்படின்னா வந்து செலுத்துறது. வதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வதைப்பது.
சிதைப்பது, அதை வந்து முடித்து கட்டுவது. முடித்து கட்டுவது அப்படிங்கிறத வந்து வதைத்தாரை, வதம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வதம் பண்ணாங்க. சூரபத்மனை வந்து முருகன் பெருமான் வதம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வதச்சிறதோட அந்த வதம், அதை வதச்சது அந்த நபர்களோட அந்த முதைத்தாரையிலேயோ நம்ம வந்து தொடர்புகள் வச்சுட்டு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பு இல்லை. அந்த நஸ்கரன் நாளில் செய்யக்கூடிய நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி அப்படிங்கிற வந்து வதம் செய்கிற மாதிரி வந்துடும். சரி, அந்த வதம் ஆகிடும். அந்த நிகழ்ச்சிகள் வந்து நன்மையை கொடுக்காது. அதே மாதிரி வதைத்தாரை உள்ள நபர்களோட நம்ம நஷ்டத்துக்கு ஏழாவது நஷ்டமாக எந்த நஷ்டக்காரர் இருக்காங்களோ அந்த நஷ்டக்காரருக்கு வந்து அந்த நஷ்டக்காரங்க கூட வதம் பண்ணுவாங்க. நம்மளை வந்து ஒரு இது பண்ணிடுவாங்க. அதாவது நம்மளுக்கு தான் வந்து வதம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து அவங்க வந்து வதம் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு தான் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு தான் வந்து ஒரு சிரமப்பட்டவங்க இருக்கணும். சரிங்களா? வதைத்தாரை எப்படி அதுக்கடுத்து வந்து மைத்ரேய தாரை. மைத்ரேயம் அப்படிங்கிறது வந்து சிறப்பு. சரிங்களா? மைத்ரேயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மை. மைத்ரேயம் அப்படின்னா வந்து நன்மைகள் அடங்கிய ஒரு நாள், ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது மைத்ரேயம். மைத்ரேயத்தாரையில் வந்து எல்லா விதமான சுபநிகழ்ச்சிகளும் செய்யலாம். அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இதை செய்யலாம். மைத்ரேயத்தாரை வந்து 8ஆம் நட்சத்திரம். 8ஆம் நட்சத்திரம் அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறத பயந்துக்க வேண்டியதில்லை. 8ஆம் என்ன அப்படிங்கிறது வந்து நியூமராஜியில் வந்து நியூமராஜியில் வந்து சனியோட நம்பர் தான் 8. ஆனால் வந்து நட்சத்திர தாராபலம் அப்படிங்கிறது வந்து 8 அப்படிங்கிறது மைத்ரேயத்தாரை சிறப்புகளை கொடுக்கும். சரி, 8 அப்படிங்கிறது வந்து மைத்ரேயம். அதுக்கடுத்து 9 அப்படிங்கிறது வந்து பரம மைத்ரேயம். பரம மைத்ரேயம் அப்படின்னா வந்து நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதிகமான மைத்ரேயம், அதிகமான நன்மை அப்படிங்கிறது வந்து இது வந்து கொடுக்கும். அதனால் வந்து என்னன்னா அதிகமான நன்மைகள் இருக்குது அப்படின்னா வந்து அளவுக்கு மிஞ்சிய நன்மைகள். அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கிறது. அளவுக்கு அதிகமான பாசங்கள் வைத்தோம்னா வந்து ஒரு இது வந்து அதில் சிதறிது. சரிங்களா? இதுக்கும் ஒரு அளவோடு தான் இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது பல மொழி இருக்குது. அதன்படி வந்து அளவுக்கு மீறிய ஒரு நன்மையை கொடுக்கும்போது அது வந்து அது கை கொடுக்காது. சரி, அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து உதவாது. சரி, அதை வந்து பரம மைத்ரேயம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்த வந்து 10ஆம் நட்சத்திரம். 10ஆம் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு மீண்டும் 1 தான் வரும். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அவங்க நட்சத்திரம். சரிங்களா? அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற சிறப்பு கிடையாது. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பரிகாரங்கள் போன்ற காரியங்களுக்கு தான் வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரம் உபயோகிக்கலாம். சரிங்களா? அதாவது பரிகாரம் போன்ற செயல்பாடுகள் அந்த நாட்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படபடப்பு இருக்குது, பரபரப்பு இருக்குது. ஜென்ம நட்சத்திர நாளில் ஒரு படபடப்பு, ஒரு உடலில் வந்து ஒரு சோம்பல், நிதானமின்மை, இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஜென்ம நட்சத்திரம். அதே மாதிரி 10ஆம் நட்சத்திரமுமே அதுதான். 10ஆம் நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரம் சேர்ந்தது தான். 10 அப்படிங்கிறது வந்து 10ஆம் நட்சத்திரம் வந்து நம்மளோட நட்சத்திரோட அதிபதி யாரோ அவரோட இன்னொரு நட்சத்திரம் தான் வந்து 10ஆம் நட்சத்திரம். சரிங்களா? அதே மாதிரி 19ஆம் நட்சத்திரம் அதுக்கு வரும். 1 என்ற கூட்டுத்தொகை கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே நம்ம ஜென்ம நட்சத்திர அதிபதியோட மற்ற இன்னொரு நட்சத்திரங்கள் இருக்காங்க. சரிங்களா? 10ஆம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு வந்து அஸ்வினி அப்படின்னா வந்து ஜென்ம நட்சத்திரம், அது வந்து 1ஆம் நட்சத்திரம். அவருக்கு வந்து 10ஆம் நட்சத்திரம் அதே அஸ்வினியோட அதிபதி வந்து கேது. அந்த கேதுவோட இன்னொரு நட்சத்திரம் தான் வந்து மகம் அப்படிங்கிறது, அது வந்து 10ஆம் நட்சத்திரமாக வரும். சரி, அது வந்து 10ஆம் நட்சத்திரமாக வரும். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படிங்கிறது வந்து இந்த வரிசை. சரி, அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிறது வந்து இது 1 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வரும். கூட்டுத்தொகை 1 அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது 1 தான். கூட்டுத்தொகை 1 தான். 19 அப்படிங்கிறது 9 1 10. அந்த 10 சைன் எடுத்துகிட்டு 1. சரிங்களா? அதனால் வந்து இது வந்து சிறப்பு கிடையாது. சிறப்பு கிடையாதுன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரம், அதாவது அடுஜென்மம் திரிஜென்மம் அப்படிங்கிறதுனால
அந்த நம்மளோட நட்சத்திர அதிபதி யாரோ அவரோட மற்ற நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால இதுலேயுமே நம்மளோட ஒரு இது வந்து கலந்துருக்கு. நம்ம ஜென்ம நட்சத்திரத்தோட தன்மைகள் அப்படின்னு அதுலேயும் கலந்துருக்கு. சரிங்களா? அதனால் வந்து இந்த 10ஆம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஜென்ம நட்சத்திரம் போன்றது தான். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சிவராஜ் செய்யக்கூடாது, பரிகாரங்கள் போன்ற செயல்பாடுகள் தான் செய்யணும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து 11ஆம் நட்சத்திரம். 11ஆம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அதன் கூட்டுத்தொகை 2 அப்படின்னா சாதகத்தாரைகள். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு இந்த 10க்கு மேலே வந்துன்னா அதன் கூட்டி வந்து கூட்டுத்தொகை எவ்வளோ வருதோ அதன்படி நம்ம இந்த 9க்குள்ளே ஒரு கூட்டுத்தொகை அந்த 9 வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 22ஆவது நட்சத்திரம். 22ஓட கூட்டுத்தொகை வந்து 4 வரும். சரிங்களா? 22ஓட கூட்டுத்தொகை 2 2 4 வரும். 4 அப்படின்னு சேமத்தாரையாக தான் இருக்குது. சேமம் அப்படிங்கிற மாதிரி சேமமாக இருக்கும், நன்மையாக இருக்கும் அப்படின்றவர். ஆனால் வந்து 22ஆவது நட்சத்திரம் வந்து வைநாசிக நட்சத்திரம். வைநாசிகம் அப்படிங்கிற நட்சத்திரம். சரிங்களா? இது வந்து ஆகாது. வைநாசிகம் அப்படிங்கிறது வந்து அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை கொடுக்குறோம். சரிங்களா? மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், அந்த மாதிரி கடும் சிரமம் அப்படிங்கிறவங்க கொடுக்குறோம். சரிங்களா? அது வந்து வைநாசிகம். அது வந்து 22 தான் கூட்டுத்தொகை. அதன் கூட்டுத்தொகை 4 தான். இந்த 22ஆவது கூட்டுத்தொகை 4 தான். அது வந்து சிஎம்எம் அப்படிங்கிற மாதிரி வந்தாலுமே அது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து சிஎம்மாக இருக்கிற மாதிரி இருந்து கடைசியில் வந்து அது வைநாசிகமாக மாறிடும். அந்த 22ஆம் நட்சத்திரம் நபர்களோட சேரணும்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வருவாங்க. அவங்க கூட நமக்கு சேரும்போது நமக்கு நல்ல சேவமாக இருக்கிறா, நமக்கு நல்லா பழகுறாங்க, நம்ம கூட வந்து சிறப்பாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போக 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 வந்து நம்மளுக்கு வைநாசிகம் அப்படின்னா வந்து வதை வைநாசிகம். சரிங்களா? 22 வரும். இது வந்து 22 கூட்டுத்தொகையாக வரும். அதாவது 22 அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டு தான் நடக்கும். 7 வந்து வதை, 22 அப்படிங்கிறது வந்து வைநாசிகம். வதை வைநாசிகம் அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம நட்சத்திரத்துக்கு வந்து 22ஆவது நட்சத்திரம் வந்து வைநாசிகா. அந்த வைநாசிகத்துக்கு இந்த 22க்கு நம்ம நட்சத்திரம் வந்து 7 வரும். இது வந்து வதை வைநாசிகம் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? வதை வைநாசிகம் ஆகவே ஆகாது. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு விளக்கம், சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. சந்திர அஷ்டமம் நம்ம ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் இருக்கிறது வந்து சந்திர அஷ்டமம். நம்ம ராசிக்கு என்னவோ உதாரணம் ஒருத்தர் கன்னி ராசி அப்படின்னா அவருக்கு வந்து சந்திரன் வந்து அவர் ராசியில் கன்னியில் இருப்பார். சரிங்களா? அவர் எந்த லக்கணமாக இருந்தாலுமே அவரோட ராசி வந்து கன்னி ராசியாக இருந்தது அப்படின்னா அந்த ராசிக்கு 8ஆம் இடம், அந்த கன்னிக்கு 8ஆம் இடம் வந்து மேசமாக வரும். அந்த மேசத்தில் வந்து கோச்சாரம் அன்றைய சந்திரன் சஞ்சாரி காலம் வந்து சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்னா வந்து சந்திரன் அப்படிங்கிறத வந்து தாயார், நம்ம உடல், நம்மளோட மனம். சரிங்களா? மெயினாக வந்து நம்மளோட காரியத்துக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்படும். நம்மளுக்கு வந்து பேசினால் வந்து அது தவறாக புரிந்து கொள்ளப்படும். நம்மளுடைய நடவடிக்கையில் வந்து நம்மளுக்கே வந்து எண்ணங்கள் வந்து அந்த தவறாக தெளிவில்லாத ஒரு எண்ணங்கள், ஸ்பீடு, அவசரம், படப்படப்பு, பரபரப்பு இந்த மாதிரி தான் கொடுக்கும். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அதுதான் இருக்குது. அதாவது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரம் போது தான் இருக்குது. அதோட அதிகமாக இருக்குது. இது அதோட சந்திரனுக்கு 8 வந்து போத்தாருக்குன்னு நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, ஆரோக்கிய குறைபாடு இருப்பது, அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. சரி, ஜென்ம நட்சத்திரம் அணுஜென்மம் திரிஜென்மம் எப்படியோ அதை விட ஒரு படி அதிகமாகவே இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்குது. சந்திராஷ்டமம் தினத்தில் வந்து என்ன வேணாலும் நடத்தலாம். ஏன்னா தவறான ஒரு முடிவு வந்து நம்ம மனசு வந்து எடுக்குது. அதாவது உரிய முயற்சி இல்லாமல் அல்லது அதிகமான முயற்சிக்கு இருந்தாலும் ஆபத்து தான், பற்றாக்குறையான முயற்சிகளாக இருந்தாலுமே ஆபத்து தான். சரிங்களா? அதனால் வந்து இது பற்றாக்குறையாக இருக்குது, ஒன்றா வந்து எல்லாத்தையும் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒன்று பற்றாக்குறையாக இருக்குது, ஒரு காரியம் செய்வதற்கு அந்த முயற்சி ஒரு காரியம் செய்வதற்கு பற்றாக்குறையாக இருக்குது, அல்லது அந்த காரியத்துக்கு தேவையில்லாத அதிகமான முயற்சி அப்படின்னு செஞ்சு அந்த காரியம் வந்து தொடர்பப்படும். அதுவும் கை கொடுக்காது போகிறதில்ல. அது பிரச்சனைகளை மாற்றிருக்கோம். சரிங்களா? உதாரணமாக வந்து ஒரு ஆலையில் ஒருத்தர் வந்து வேலை செய்கிறார் அப்படின்னா வந்து அவருக்கு ஆலைக்குள்ளேயே வந்து அவரோட ஃபேக்ட்ரியே வந்து அவரோட உற்பத்தி திறனை அப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வேகம் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா உற்பத்தி வந்து போதிய உற்பத்தி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துக்கு வந்து ஈடு கொடுக்காம வந்து இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஒன்றா வந்து வேகமாக இருக்குது, அதில் வந்து குறையாக இருக்குது. ஆரோக்கிய குறையாகவும் இருக்குது.
நோய் நொடிகளோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் சக்கராசனத்தில். ஓகேங்க மேம், நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி.